அத்தியாயம் 14. ஒரு வாரம் கடந்திருந்தும் ஆதிலா வந்த பாடில்லை. அவள் சூழ்நிலை என்னதென்று லிங்கத்திற்கு புரிந்தாலும் ஏனோ அவனால் நார்மலாக இருக்க முடியவில்லை. அன்று வேலை முடிந்து வீடு வரும் வேளையில்தான் மனைவியின் தவறிய அழைப்புகளை பார்த்தான். என்னவாக இருக்கும் என்று அவளுக்கு அழைக்க டவர் கிடைக்கவில்லை. சரி, வீட்டில் சென்று பேசிக்கொள்வோம் என்று நினைத்தவன் மெசேஜ் அனுப்பியிருப்பாள் என்று நினைக்காமல் போனான். மனைவிக்கு முல்லைப்பூ வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தவன் புருவம் முடிச்சிட்டது. வீட்டில் கார் இல்லாதது. பைக்கை நிறுத்திவிட்டு தலையை கோதிக்கொண்டவன் மீண்டும் அவளுக்கு அழைப்பு விட தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளது என்பதை வந்தது. வீட்டிற்குள் நுழைந்தவனிடம் தியாகராஜன் தான் கேட்டார். என்ன தம்பி, மருமக அங்க போய் சேர்ந்துட்டா, போன் போட்டுச்சா என்று. எங்கே என்று புரிந்தவனுக்கு திக்கென்றானது. தெரியாதது போல் காட்டிக்கொள்ளாதவன் சிறு நொடியில் தன்னை சுதாரித்துக் கொண்டு, போன் போகலப்பா, டவர் கிடைக்கல என்று தன் போக்கில் சொல்லிவிட்டு சென்றான். மனைவி அவசரமாக கிளம்பி இருப்பது தெரிந்தது. அவளது துணிகள் கட்டிலில் கிடந்தது. அப்படியெல்லாம் போடும் ரகமில்லை அவள். டென்ஷனாக கிளம்பி இருப்பாள் என்று புரிந்தது. ஆசையாக வாங்கி வந்த முல்லைப்பூவை அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல் வைத்து விட்டான். கீழே சென்று சாமி படத்திற்கு போட மனமில்லை. இரவு உணவும் வேண்டாம் என்று மறுத்து விட்டான். அளவாய் புகைப்பிடிப்பவனுக்கு இப்போது எத்தனை இழுத்து ஊதினான் என்பதே தெரியவில்லை. மாடியில் நடந்தபடியே இருந்தான். ஆசை அடங்கவும் இல்லை. எண்ணிலடங்கா ஆசையும் ஏக்கமும் போட்டி போட என்னவோ போலானது. மணி 9 நெருங்கும் வேளையில் மனைவியிடமிருந்து அழைப்பு. தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு அழைப்பை ஏற்றவன், எத்தனை மணிக்கு ரீச் ஆன? கால் பண்ண, உனக்கு வரல என்றான். அவனது சுந்தரி என்ற அழைப்பு மிஸ்ஸிங். அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல், எத்தனை போயிட்டு இருக்கு போ என்றாள் அவனது சுந்தரி பெண். அவன் என்ன செய்வான் என்று தெரிந்தது போல். லேசான புன்னகை இப்போது அவளது கொக்குக்கு. பதில் பேசாமல் அமைதியாக இருந்தவனிடம், போதுமே, உடம்புக்கு நல்லதில்ல என்றவளின் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்யாமல் கட்டையில் வைத்து அணைத்து விட்டான் சிகரெட்டை. லாரி பஞ்சாப்ல டோல் கிராஸ் ஆகியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க லிங்கம். நான் வந்தா நல்லதுன்னு கமிஷனர் சொன்னாரு, அதான் வரவேண்டியதாயிடுச்சு. அவனிடம் பதில் இல்லை. அவளுக்கும் தெரிந்ததுதானே விடுந்ததிலிருந்து அவன் செய்த அலப்பறை. என்னவோ அவளாலும் நார்மலா அவனிடம் விடு, இது ஒரு விஷயமா, இன்னொரு நாள் பாத்துக்கலாமே, நான் உனக்கு தானே, எங்க போயிட போறேன், இது போன்ற வார்த்தைகளை அவனிடம் சொல்லி சமாளிக்க தோன்றவில்லை. அவனது ஆசையை மறைக்காமல் தன்னிடம் காட்டினானே. ஆனால் இத்தனை வருட தொழில் சாம்ராஜ்யத்தில் இருப்பவளுக்குத்தானே தெரியும் அது எத்தனை முக்கியம் என்று. ஒரு இடத்தில் கோடிக்கணக்கான பணம் மோசமாகினால் அவள் இத்தனை வருடம் தொழில் நிலைநாட்டிய நம்பிக்கை என்னவாகும்? அதனால் அவளால் அதை விட்டுவிட முடியாது. என்ன நடந்து இது எப்படி என்று அவளுக்கு தெரிந்தாக வேண்டும். அதனால் அதை முடித்துக் கொண்டுதான் வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறாள் பெண். அவனது அமைதி தாங்க முடியாமல் மீண்டும் தொடர்ந்தாள். டிசப்பாயிண்ட் ஆயிட்டியா லிங்கம் என்றவளிடம், தெரியலடி, ஆனா ஆசையா வந்த என்றான் மறைக்காமல். முதல் ஊடல் இருவருக்கும் சூழ்நிலை காரணமாக. விடயம் இன்னதென்று புரிகிறது, ஆனால் மனம் ஏற்க முடியவில்லை. சமாதானம் பேசவும் தெரியவில்லை. லிங்கம், ஏதாவது பேசுங்களேன், எனக்கு என்னவோ போலாகுது, என்னால இப்ப வரவும் முடியாது, வீக்கெண்ட் தானே, நீங்க வரீங்களா என்றவளிடம், எனக்கு இன்னைக்கு முடியலன்னு வருத்தம் தான், ஆனாலும் அப்படி ஒன்னும் செக்ஸ்க்காக மிஸ் பண்ணல, என்னவோ முடியல நீ இல்லாம என்றான் மனதை திறந்து. வந்துட்டு உடனே வரணும், ரெஸ்ட் இருக்காது, ஆபீஸ் லீவ் போட முடியாது, இப்பதானே நிறைய லீவ் எடுத்த என்றான் லிங்கம். சரி போய் தூங்க, வெளியில நிக்காம என்ற மனைவியிடம், உள்ள நீ இல்லையே என்றிட வீடியோ காலில் வந்தாள் ஆதிலா. அவள் கணவனோ, பண்ணாத, வேண்டாம் என்று விட்டான். எனக்கு பார்க்கணும், அட்டன் பண்ண என்றவளிடம், நான் தூங்க போறேன் போ என்றவன் அதன் பின் இணைப்பை துண்டித்து விட்டான். இன்று வந்தது இங்கே அலைந்தது என்று ஆதிலாவிற்கு கொஞ்சம் வசதியாக இருக்க அதன் பின் அவளும் உறங்கிவிட்டாள். ஆம், அவள் வந்ததிலிருந்து நிரம்ப வேலை அவளுக்கு. டிரைவர், கிளீனர் குடும்பத்தார்களும் கம்பெனி வந்து விசாரிக்க மேனேஜர் ஆதிலாவிற்கு அழைத்து தகவல் சொன்னார். பின்பு அவர்களை வைத்தும் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண சொல்லியவள் கமிஷனரிடம் அடுத்து என்ன செய்வது என்று கேட்டிருந்தாள். 2 டீம் தனியாக இதற்காக அனுப்புகிறோம், நீங்கள் எங்களுக்கு தேவையான தகவல் தர வேண்டும் என்றவர், நாளை அதிகாரி ஒருவர் உங்கள் கம்பெனி வருவார், அவர் கேட்கும் தகவலை கொடுத்து விடுங்கள் என்றார். வேலை அப்படியே இழுத்து 1 வாரம் போல் ஆகிவிட்டது. இடைப்பட்ட நாட்களில் கணவனுக்கு அழைத்து பேசினாலும் ஏதோ அவன் நார்மலாக பேசுவதில்லை என்பது தெரிந்தே இருந்தது.
அதேபோல் அவனாக கூப்பிடுவதும் இல்லை. அவள் வேலை என்றால் இவன் தொந்தரவு செய்வதை அவனே விரும்புவதில்லை. அவள் அழைப்புக்கு காத்திருப்பான். அவள் அழைத்த மறு வினாடி அணைப்பை ஏற்று காதில் வைத்து விடுவான். இன்று நேரம் நள்ளிரவை கடந்தும் அவனுக்கு அவள் அழைக்கவில்லை. அதனால் கோபமில்லை. ஆனால் என்னவோ என்று ஒருவித பயம். அவளுக்கு அழைப்போமா என்று நினைக்கையில் கீழே கார் வரும் சத்தம் கேட்டது. நள்ளிரவு நேரம் என்பதால் அவனும் உறங்காமல் இருப்பதால் நன்றாகவே கேட்டது. உடனே எழுந்து சென்று வெளியில் பார்த்தான். அவளது கார்தான். நொடி நேரத்தில் மாடியிலிருந்து கீழே சென்று விட்டிருந்தான். வெளியில் 2 பைக் அவர்கள் வீட்டை தாண்டி செல்வது போல் தெரிந்தது. இருந்தும் அதில் கவனத்தை செலுத்தாமல் மனைவியிடம் விரைந்தான் லிங்கம். அவன் உறங்கியிருக்க மாட்டான் என்பது அவளுக்கும் தெரியும். கண்ணாடியை இறக்கி சோர்வான புன்னகையோடு கணவனை பார்த்தவள் அப்படியே அமர்ந்திருந்தாள். நுனியில் கத்தரித்து லேசாய் முறுக்கியிருக்கும் மீசை இப்போது அடர்த்தியாக தெரிந்தது. கத்தரிக்கவில்லை போல. தாடி வைத்திருக்க மாட்டான் லிங்கம். இப்போது 1 வாரம் சேவ் செய்யாமல் வளர்ந்திருந்தது. அதுவும் நன்றாகத்தான் இருந்தது. இடைப்பட்ட நாட்களில் நிறைய புகைப்பிடித்திருக்கிறான். உதடு நன்றாக கருப்பாகி இருந்தது. இருவரும் ஒன்றும் பேசிக் கொள்ளவில்லை. அவனும் இறங்க சொல்லவில்லை, இவளும் இறங்கவில்லை. ஆதிலா நன்றாகத்தான் இருந்தாள். அவளுக்கு இது பொழு பழக்கம்தானே. தனியாக இருந்தாலும் தன் உடலில் கவனம் எடுத்துக் கொள்வாள். நம்மை நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பாள். கண்கள் மட்டும் சோர்வை காட்டியது. மற்றபடி நன்றாகத்தான் இருந்தாள். பேண்ட் ஷர்ட் தான் உடுத்தி இருந்தாள். கண்ணாடி திறந்திருக்கவும் குனிந்து அவள் முகத்தை பார்த்து நின்று அவனது உதட்டை குறிப்பிட்டு உதட்டை பிடித்து கிள்ளியவள், என்னது என்பது போல் கணவனை பார்த்து கண்களாலேயே கேட்டாள். உதடு கருத்திருக்கவும் அவனோ அசடு வழிந்தபடி நின்றான். அவள் கிள்ளுவது வலித்தாலும் முகத்தில் காட்டாமல் அவளை விடும் வரை நின்றான் அசையாமல். சில நிமிடத்திலேயே அவளை விட்டுவிட்டு, டோர் ஓபன் பண்ணும் தள்ளுங்க என்றவள் இறங்கி காரை லாக் செய்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். மற்றவர்கள் உறக்கம் போல. வருவதை யாருக்கும் பெண்ணவள் தெரியப்படுத்தவில்லை. நேரே இவர்கள் அறைக்கு சென்று விட்டாள். அவன் உதடு இத்தனை கருத்திருக்கிறது என்றால் எத்தனை சிகரெட் பிடித்திருப்பான் என்ற கோபம் மலையளவு இருந்தது. அதனால் பின்னே கணவன் வருகிறானா என்று பார்க்காமல் அறைக்கு சென்றவள் குளியலறை புகுந்து கொண்டாள். அவள் கோபத்திற்கான காரணம் புரிந்தது. ஆனால் அந்நேர அவளின் பிரிவு இவனால் ஏற்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. மனைவி சாப்பிட்டிருப்பாளா என்று தெரியவில்லை என்று நினைத்தவன் அவளுக்கு மட்டும் பால் சூடு செய்து எடுத்து சென்றான் அறைக்கு. பாலை டேபிளில் வைத்துவிட்டு பார்த்தான். தனி சத்தம் கேட்கவும் குளிக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டான். பின் கதவை தாழ் போட்டு வந்து கட்டிலில் அமர்ந்திருக்க அவனது சுந்தரி பெண் வெளியில் வந்தாள். அவள் வந்த அழகில் இவனுக்கு மூச்சு முட்டியது. குளித்துவிட்டு வந்தாள். எப்போதும் மேலே டாப் போட்டுதான் வருவாள். இப்போது வெறும் டவல் மட்டும் சுத்தி வர இவனுக்கு வேர்த்து விட்டது. இருவரும் ஒரே அறையில் 1 மாதம் தாண்டி வாழ்ந்தும் மனைவியை இதுபோல் அவன் பார்த்ததில்லை. தலைக்கு குளிக்கவில்லை, மேல் மட்டும் கழுவி இருக்கிறாள். அடுத்து அவள் செய்ததில் உறைந்து போனாள் லிங்கம். நேராக வந்தவள் உடையும் அடுத்து மாற்றாமல் கணவன் பக்கத்தில் அமர லிங்கத்திற்கு காத்துதான் வந்தது. அவள் இப்போதே வேண்டுமென்று நினைத்து 1 வாரமாய் தவித்த உடலும் மனதும், ஐயோ இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று தவித்தது. அவனது சுந்தரி பெண்ணுக்கு அப்படி ஒரு சிரிப்பு. அவனது முகபாவங்களை கண்டு, ஹோய் கொக்கு என்ன என்றவளிடம், நீ டயர்டா இருப்ப என்றான் ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக. ஆமா டயர்ட் தான், நான் எப்ப இல்லைன்னு சொன்னேன் என்றவளிடம் அடுத்து என்ன சொல்லுவது? சுந்தரி போய் ட்ரெஸ் மாத்து என்று கூறி அவளையே பார்த்தவனை, எப்படி இப்போ ரிமூவ் பண்ணுதானே, சோ இது ஈஸிதான் என்றாள் அவனது சுந்தரி பெண். சத்தியமாக இதை அவன் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அவன் முழித்த முழிக்கு சத்தமென்று சிரித்தவள் அப்படியே அமர்ந்திருக்க இவனுக்கு அணைக்க வேண்டும் என்று கூட தோணவில்லை. ஐயோ இப்போது என்ன செய்வதென்று படபடப்பு அதிகரித்தது லிங்கத்திற்கு. அன்றிவன் பண்ணிய அலப்பறையெல்லாம் தற்காலிகமாக மறந்தது போல. அவனுக்கு இன்ப படபடப்பு வேண்டும் வேண்டும் என்று தவிக்கிறது. ஆனால் என்னவோ அவள் தனக்காக சொல்லுகிறாளோ என்று வேறு தோன்றியது. அவனது படபடப்பு இவளுக்கு புரிந்ததோ என்னவோ. லிங்கம் ரிலாக்ஸ் மேன் என்றாளே பார்க்கலாம். அவளை நிமிர்ந்து பார்த்து முறைக்க முயன்றான். பாவி பாவி, நான் சொல்ல வேண்டியத இவ சொல்றாளே என்ற எண்ணத்தில் பின் ஒரு வழியாக தன்னை சாதாரணம் போல் இருந்து கொள்ள நினைத்தவன் டேபிளில் இருந்த பாலை எடுத்து மனைவியிடம் கொடுக்க அவளுக்கு சிரிப்பு சுத்தமாக நிறுத்த முடியவில்லை. அவனுக்கும் சிரிப்புதான். அதிலும் மனைவி அவனிடமிருந்து டம்ளர் வாங்கும் பொழுது. பிரேக் தி ரூல்ஸ்
என்று சொல்லவும் இருவருக்குமே புன்னகை. பாதி பாலை குடித்தவள் மீதியை கணவனிடம் நீட்டி, நான் பாதி நீ பாதி, ரூல்ஸ் என்றாள் சிரித்தபடி. பிரேக் த ரூல்ஸ் சுந்தரி என்றான் லிங்கம் அவளைப் போலவே. அவள் பால் குடிக்கும் வரை காத்திருந்தவன், சுந்தரி நீ ரெஸ்டடு, நாளை கூட எனக்கு ஓகேதான் என்றவனை சிரிப்போடு குனிந்து நன்றாக அவன் முகம் பார்த்தவள் தெளிவாக சொன்னாள், எனக்கு இன்னைக்குதான் ஓகே. ஹே சாருக்கு பயமோ என்று விட ஆவென்று பார்த்தவன், ராட்சசி நீ பொண்ணே இல்லடி என்றான் இப்போதும் புல். அப்படியா, பக்கத்துல தானே இருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதானே பொண்ணா இல்லையான்னு என்றாள் கண்ணடித்து. ஓ மை காட் சுந்தரி, யூ ஆர் டெம்ப்டிங் மீ, இதுக்கு மேல என்னால முடியாது என்றபடி மனைவியை அணைக்க வர அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளியவளை, என்னடி என்பது போல் பாவமாக பார்த்தான் லிங்கம். சார் ஊதிருக்க ஊதுக்கு 10 நாள் பக்கத்திலே விடக்கூடாதா? ஆனா அப்படியெல்லாம் விட முடியாதுல்ல, சோ போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க என்று விட்டாள். இந்த ரூல்ஸ் கூட இப்ப பிரேக் பண்ணலாமே சுந்தரி என்றவனை பார்த்து நக்கலாக சிரித்தவள், நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட போல, அதனால நான் டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து தூங்குறேன் என்று எழுந்து கொண்டாள் அவனது சுந்தரி பெண். எனக்கு ஓகே சுந்தரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடு, நானே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் என்று விட்டு சென்றான் பல் துலக்க. ஆதிலாவிற்கு அப்படி ஒரு சிரிப்பு. அன்று அவன் சொன்னானே ஆசையாக வந்தேன் என்று, அவனது சுந்தரி பெண்ணும் இன்று அவனது ஆசையை நிறைவேற்ற ஆசையோடுதான் வந்திருக்கிறாள். அவளுக்கும் தெரியும் தான் இன்று இல்லை என்றால் நாளை என்று. ஆனால் என்னவோ இதுவரை இருவரது காத்திருப்பும் அதையும் தாண்டி அன்று கணவனின் ஆசை அது முடியாமல் போக அதன்பின் மீண்டும் ஓகே என்ற நேரத்தில் இவளுக்கு வேலை. இதற்கு மேலும் அவனை காக்க வைக்கவும் பெண்ணுக்கு விருப்பமில்லை, காத்திருக்கவும் தோன்றவில்லை. அதனால்தான் நள்ளிரவானாலும் பரவாயில்லை என்று உடனே வந்துவிட்டாள். அவள் நினைத்ததுதான், அவள் கொக்கு இன்று வேண்டுமென்று சொல்வான் என்று. ஆனால் ஆதிலா வேண்டுமென்று முடிவே எடுத்துவிட்டாள். ஆசை மட்டும் இருந்தால் பிறகு பார்க்கலாம் என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவனின் ஏக்கம் பெண்ணை துணிந்து அவனோடு கலக்க சொல்லி தூண்டிவிட்டது. அவன் அருகில் இருக்கும் வரை வழக்காடியவளுக்கு வெட்கம் இருந்ததா என்று தெரியவில்லை. சர்வ நிச்சயமாக அவளுக்குள்ளும் இன்ப படபடப்பு இருக்கத்தான் செய்தது மனதில். கணவன் வருவதற்குள் விளக்கை மட்டுமல்ல வெடிவிளக்கையும் அணைத்துவிட்டு கட்டிலில் படுத்துவிட்டாள். வெளியில் வந்தவன் கண்ணுக்கு ஒன்றும் முதலில் தெரியவில்லை. பெண் மெதுவாக கட்டிலை நெருங்கியவன், என்ன சுந்தரி வெக்கெல்லாம் வருது போல என்றபடி கையை பின்னே சாய்த்து கட்டிலின் நடுவில் அமர்ந்தவனை நொடியில் அவன் கையை தட்டிவிட பேலன்ஸ் இன்றி கட்டிலில் விழுந்தான் லிங்கம். அவன் விழுந்ததும் உருண்டபடி அருகில் வந்து அவன் மேலே ஏறியவள் லிங்கத்தின் முகம் முழுக்க முத்தத்தால் நிறைத்தாள் அவனின் சுந்தரி பெண்.